ஓட்டுக்கு வரது தப்பு கிடையாது. ஓட்டுக்கு தப்பு வரது இல்ல. நான் என்ன சொல்றேன், தமிழக வெற்றிகளுக்கு வரக்கூடாதா? தப்பு இல்ல. எங்க தளபதி பத்தி பேசாதீங்க. தளபதி பத்தி தவறு பேசக்கூடாது. ஓகேவா? சிஎம் ஆகுறோம். தலைமை சிஎம் ஆகுறோம். நீங்க இந்த தெருவுக்கு பாப்போமா? தளபதி தமிழக வெற்றிகளுக்கு வரக்கூடாது. இந்த தெருவுக்கு சொல்லுங்க. ஜெயிக்கிறாரு தளபதி. திருச்சி ஜெயிக்கிறேன், பெரம்பூர் ஜெயிக்கிறேன். கேட்டீங்களா? இப்ப இல்லனாக்கா பெரம்பூர் இல்லனாக்கா நான் இங்க வரேன். ரெண்டு இடத்துல இல்ல. என்ன கேட்டீங்க இப்ப? ஏன் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்கப்பா. பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்கடா அப்படின்னு அனுப்பிவிட்டா இவனுங்க பொதுமக்களையே போய் மிரட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை ஏன் எல்லாரும் தற்கொலைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு தான். இப்போ இணையத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. தாவைக்கா தற்கொலைகள் ஒரு 4-5 பேர் ஓட்டு சேகரிக்க கிளம்பியிருக்காங்க. அங்கே ஒருத்தர் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பார் போல். உடனே இவங்க பயங்கரமாக அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வரக்கூடாதா? நாங்கள் ஜெயிச்சு காமிக்கட்டுமா? விஜய் வருவார். விஜய் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறீங்க? பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் விஜய் ஜெயிக்கிறாரு அப்படி இப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டுருக்கானுங்க. இவனுங்களே இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கானுங்க. இன்னும் தேர்தலையே சந்திக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்திலேயே இவனுங்க இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இவ்வளோ ஒரு இதாக, அதாவது அவங்க தளபதியை பற்றி பேசிடக்கூடாதான். தளபதியை பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோதாங்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் ஜெயிச்சு நாளைக்கு எம்எல்ஏ ஆனால் சும்மா இருப்பானுங்க? சரி, அவனுக்கு ஜெயிக்க போகிறதில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல ஒரு பிரச்சாரம்னா எப்படி பண்ணணும்? மக்களுக்கு நம்ம மேலே அதிருப்தி இருக்க தான் செய்யும். அது புதுசாக வந்த கட்சியாக இருக்கட்டும் அல்லது முன்னாடியே இருந்த கட்சிகளாக இருக்கட்டும். ஏன்னா மக்களுங்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சியை யோசித்து வச்சுருப்பாங்க. நம்ம போய் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு புதுசாக ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிலர் சரி ஓகே போடுறோம் பார்ப்போங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. ஒரு சிலர் அப்படி வாக்கு சேகரித்து போகிறவங்கள எதிர்த்தும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் கேட்டாங்கன்னா அப்புறம் இவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அங்கே வாக்குவாதங்கள் தான் வருது. ஆனால் பிரச்சாரத்துக்கு நம்ம போகும்போது நம்ம எப்படி வாக்குவாதம் பண்ண முடியும்? நம்ம போய் அவங்கள மிரட்ட முடியுமா? அவங்க ஓட்டு போட்டால் தானே நம்ம ஜெயிக்க முடியும். அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க தெளிவாக தான் இருப்பாங்க. அந்த ஓட்டு கேட்கும்போது பாருங்கள், நாங்கள் புரோட்டா சுடுறோம் அப்படின்னு புரோட்டா சுடுவாங்க, துணி துவைச்சி கொடுப்பாங்க, டீ கடையில் போய் டீ குடிப்பாங்க, இன்னும் சில பேர் டீயே போட்டு கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதற்காக? அவங்க என்ன டெய்லியுமா வீட்டில் துணி துவைச்சி பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போவாங்க? அது எதுக்காகன்னா மக்களை கவர்றாங்களாம். அப்படி மக்களோட மக்களாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும். இப்படி பண்ணால் மக்கள் ஓ இவர் நல்ல ஆளுப்பா, இவருக்கு ஓட்டு போடலான்னு நினைப்பாங்கன்னு அவங்க ஒரு நம்பிக்கையில் அதை பண்ணுறாங்க. ஆனால் இந்த தற்கொலை வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தளபதியை பற்றி பேசுனேன் அவ்வளோதான் அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்குற பொதுவாக இருக்கிற மக்கள் கூட எப்படி இவனுங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இப்போவே இவனுங்க இவ்வளோ மிரட்டலாக, அதுவும் ஓட்டு கேட்க வரும்போதே இவ்வளோ மிரட்டல் பண்ணுறானுங்கன்னா இவனுங்க நாளைக்கு ஜெயிச்சானுங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இதெல்லாம் தெரியாமல் சும்மா ஏதோ நம்மளும் வந்தோம், நம்ம சினிமாவில் சண்டை போடுற மாதிரி இங்கேயும் போய் சண்டை போடலாம் அப்படின்னு தற்குறித்தனமாக பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் இவனுங்களை எல்லோரும் தற்குறிகள் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க.